This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in stock marketing, digital marketing, and more. It provides self-paced and classes with expert mentors. Courses are available both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. உங்கள் ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்குதா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆன்லைன் மூலமாக ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் TNPDS அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தனே ஒரு லிங்க் வரும், tnpds.gov.in. ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அதோட ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள் முகப்பு முதன்மை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த முதன்மை மேலே கர்சர் வச்சிங்கன்னா அதில் வந்து மூணாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நியாய விலை கடைகள் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை செலக்ட் பண்ணோன்னா அடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்றைய தேதியில் உள்ள நியாய விலை கடை பற்றிய விவரங்களுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு லிங்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததாக மாநிலம் விவரம் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா மாவட்டத்தினுடைய பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா மாவட்டத்தினுடைய பெயரும் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கரெக்டாக பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மாவட்டம் செலக்ட் பண்ண உடனே அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாவட்டத்தின் விவரம் அப்படின்ட்டு இருக்கும், அதாவது மாவட்டம் விவரம் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதில் நம்ம தாலுக்கா, எந்த தாலுக்கா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த தாலுக்காவோ அந்த தாலுக்கா வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் தாலுக்கா செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாலுக்கா அல்லது வட்டம் விவரம் அப்படின்னுங்கிற ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா கடை குறியீடு எண் இருக்கும், அதாவது ரேஷன் கடையோட நம்பரு. அண்ட் அடுத்த ரெண்டாவது காலம் பார்த்தீங்கன்னா கடை பொறுப்பாளருடைய பெயர் இருக்கும். அண்ட் அடுத்ததாக கடையின் பெயர் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதோடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா மொத்த குடும்ப அட்டைகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த காலமில் வந்துட்டு இந்த கடையில் எத்தனை குடும்ப அட்டைகள் வந்து இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக நீங்கள் எந்த கடையில் பொருள் வாங்குறீங்களோ அந்த கடையோட பெயரை சர்ச் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ நீங்கள் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேரெக்டாக Ctrl+F கொடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரோம் ப்ரௌசரில் டாப் ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டாட்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் இன் பேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அந்த ஃபைண்ட் இன் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து டெஸ்க்டாப் யூஸ் பண்ணுறேன், அதனால் Ctrl+F வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் பண்ணக்கூடிய அந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் நான் இப்போ உதாரணத்துக்கு வந்து தொட்டிக்குளம் அப்படிங்கிற ஊரை வந்து நான் சர்ச் பண்ணி எடுக்கிறேன். ஸோ அந்த ஊரினுடைய ஃபஸ்ட்டு 4 லெட்டர் நீங்கள் டைப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், THUT அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஸோ துட்டிக்குளம். ஸோ இந்த துட்டிக்குளம்ங்கிற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட் ஆகிருக்குது. ஸோ நீங்கள் எந்த லெட்டர் வந்து இதில் டைப் பண்ணுறீங்களோ அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ஊர் பெயர் வந்து இந்த ஆரஞ்சு கலரில் வந்து உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துட்டிக்குளம் அப்படிங்கிறது ஹைலைட் ஆகிருச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். ஸோ இப்போ அந்த துட்டிக்குளம் ஊருக்கு நேராக இருக்கக்கூடிய அந்த மொத்த குடும்ப அட்டையினுடைய கவுண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா 1045 குடும்ப அட்டைகள் இருக்குது. ஸோ இந்த கவுண்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த 1045 இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த நம்பர் நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா அடுத்ததாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அடுத்ததாக இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 3வது காலமில் மின்னணு கார்டு எண் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதாவது ரேஷன் கார்டுடைய நம்பர்ஸ் வந்து இந்த காலமில் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரேஷன் கார்டு நம்பர் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு இங்கே பாருங்கள் மின்னணு அட்டை தேடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணணும். அதாவது உங்கள் ரேஷன் கார்டில் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பரில் ஃபஸ்ட்டு 3 டிஜிட் மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாத்தையுமே இந்த பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் தேர்டு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த ரேஷன் கார்டோட நம்பர் மட்டும் கீழே டிஸ்பிளே ஆகும். ஸோ இது பார்த்தீங்கன்னா அட்டை வகை வந்து அரிசி அட்டை. அண்ட் பெரியவர்களின் எண்ணிக்கை வந்து 3 கொடுத்துருக்காங்க, சிறியவர்களின் எண்ணிக்கை 0. அதே மாதிரி எல்பிஜி எண்ணிக்கை வந்து 2 கேஸ் கனெக்ஷன் இருக்குது. அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா கைபேசி எண் பதிவு செய்யப்பட்டுள்ளதா அப்படிங்கிற காலம் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா
இந்த ரேஷன் கார்டில் இன்னும் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணல. அண்ட் அடுத்தா பார்த்தீங்கன்னா குடும்ப தலைவருடைய ஆதார் அட்டை பதிவுகள் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது மொபைல் நம்பரும் லிங்க் ஆகலை அண்ட் அதே மாதிரி குடும்ப தலைவரோட ஆதார் கார்டும் இன்னும் லிங்க் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உடனடியாக தாலுக்கா ஆஃபீஸ் போயிட்டு அங்கே இவங்களுடைய ரேஷன் கார்டில் மொபைல் நம்பர் வந்து லிங்க் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி குடும்ப தலைவரோட ஆதார் கார்டையும் எடுத்துகிட்டு போயிட்டு ஆதார் கார்டும் வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்போ ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக லிங்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய ரேஷன் கார்ட்லேயும் மொபைல் நம்பர் அண்ட் குடும்ப தலைவரோட ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த குடும்ப தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட கேட்டிருந்தாரு, மொபைல் நம்பர் வந்து நான் லிங்க் பண்ணல, அதனால் என் ரேஷன் கார்டில் ஆதார் கார்டு வந்து லிங்க் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவர் மற்றும் மற்ற உறுப்பினர்களை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மின்னணு கார்டு எண் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ இந்த நம்பர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இந்த ரேஷன் கார்டு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பாருங்கள் உறுப்பினர்கள் வந்து யார் யார் அப்படின்னு இருக்கு. உறவு முறையில் வந்து குடும்ப தலைவர் யார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த ரேஷன் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் உங்கள் மொபைல் நம்பர் லிங்க் ஆகலனாலும் நீங்கள் ஈஸியாக இந்த மெத்தட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்லிக்கக்கூடிய இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக